ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிடுது இந்த ஜிப்லி இமேஜ் எப்படி ஜென்ரேட் பண்ணுது. இந்த ஜிப்லி இமேஜ் எந்தெந்த வெப்சைட்ல யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே ஜென்ரேட் பண்ண முடியும், அதை பத்தி தான் இந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்டு வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்த்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்ட் வீடியோஸ் மட்டும் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம், அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதை நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் பிளஸ் டிஜிட்டல் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜிப்லி இமேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்லி ஆர்ட்டை பற்றி கொஞ்சம் ஓவரி மட்டும் கொடுத்துறேன், ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஜிப்லின்ற வேர்டு எங்கேருந்து கிரியேட் ஆச்சுன்னா, ஜப்பானில் வந்து ஜிப்லி ஸ்டுடியோ ஒன்று இருக்கு. அங்கே தான் வந்து இந்த மாதிரி ஆர்ட்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஆர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டை யூஸ் பண்ணி மட்டுமே கிரியேட் பண்ணாங்க. ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேலேருந்து 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம். ஒரு சில ஆர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் வரையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் மூலமாகவே இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ராப் பண்ணுவாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் டிபெண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் கனெக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டச்சோட இந்த ஆர்ட் வந்து கிரியேட் பண்ணாங்க. பட் இன்னைக்கு இருக்கிற டுடே ட்ரெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் செகண்ட்ஸ்ல ஒரு ஜிப்லி இமேஜ் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து கிரியேட் பண்ணுவது யார் பார்த்தீங்கன்னா மியாசாகின்றவர் 1985ல இந்த ஜிப்லி ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை யூஸ் பண்ணி இவங்க நிறைய வந்து மூவி ப்ரொமோஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு மூவி கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரி போர்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க, புக் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு தான் வந்து இந்த ஜிப்லி ஆர்ட் யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லி இமேஜ் வித்தின் செகண்ட்ஸ் ஏஐ மூலமா ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ அதே தான் நம்ம இன்னைக்கு எப்படி இந்த ஏஐ இமேஜ் மூலமா ஜென்ரேட் பண்றது அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த ஜிப்லி இமேஜை நீங்க வந்து ஃப்ரீயாவே கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT. ChatGPT யூஸ் பண்ணி உங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லி இமேஜை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், லாகின் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து இந்த ChatGPT ஃப்ரீயா யூஸ் பண்றீங்கன்னா அப்போ வந்து உங்களால 3 to 4 இமேஜ் மட்டும் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களால இமேஜஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. பெய்ட் எடிஷன் வந்து உங்களால அன்லிமிட்டட் இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ChatGPT கிரியேட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ChatGPT லாகின் பண்ணுங்க. லாகின் பண்ணா மட்டும் தான் உங்களால 3 இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். அந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு உங்களோட போட்டோவை டைரக்டா நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களோட போட்டோ நீங்க உடனே நீங்க வந்து கீழே வந்து இப்போ வந்து போட்டோ செலக்ட் பண்ணிட்டேன். போட்டோ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே கீழே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்கணும். என்ன ப்ராம்ப்ட் கொடுக்கணும்னா கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு ஜிப்லி ஸ்டைல் சொல்லி கொடுக்குறேன். சேம் அதே மாதிரி நீங்க நான் என்ன டைப் பண்ணணும் அதே நீங்க டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் டைப் பண்ணிட்டு என்டர் மட்டும் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஜிப்லி இமேஜ் நீங்களே கிரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன என்டர் பண்றேன். ஸோ என்டர் பண்ணோன்னே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கிரியேட் பண்ணும்போது மினிமம் 3 to 5 மினிட்ஸ் எடுக்கும். நான் இது ஜஸ்ட் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரிஜினல் இமேஜ் அப்லோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அதை ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கோம், கன்வெர்ட் திஸ் இமேஜ் இன்டு ஜிப்லி ஸ்டைல்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கொடுத்த உடனே என்ன நமக்கான ஜிப்லி இமேஜை கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஸோ இது மினிமம் வந்து 3 to 5 மினிட்ஸ் எடுக்கும். நீங்க ப்ரீவியஸ்னா கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுக்கும். அதுவும் இப்போ நீங்க கிரியேட் பண்ணா ரொம்ப லேட் ஆகும். ஸோ பாருங்க நம்மளுக்கான ஜிப்லி இமேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதை யூஸ் பண்ணி உங்களுக்கான ஜிப்லி இமேஜஸ் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதுல என்ன ஒரு சிக்கல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் இந்த ட்ரெண்டுக்காக எல்லாருமே கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால ChatGPTயோட சர்வரே கம்ப்ளீட்டா கிராஷ் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணா யாராலுமே இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் இமீடியட்டா கிரியேட் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் டிலே பண்ணி கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களோட CEO வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சேம் டைம் இப்போ எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சேம் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அங்க ChatGPT ரொம்ப டிராஃபிக் ஆனாங்க. எல்லாருமே என்ன பண்ணாங்க, ட்விட்டருக்கு வந்துட்டாங்க. ஸோ ட்விட்டர்ல உங்களுக்கான ஜிப்லி இமேஜ் கிரியேட் பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க லாகின் பண்ணுங்க. எப்படி ChatGPT லாகின் பண்ணீங்களோ அதே மாதிரி இது லாகின் பண்ணி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ உங்களோட டேஷ்போர்ட் இங்க இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களோட போட்டோவை டேரக்ட் அப்லோட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் ஆல்ரெடி ஒரு போட்டோ அப்லோட் பண்ணி அப்படி வச்சுட்டு இங்க ஜஸ்ட் அதே ப்ராம்ப்ட் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கான இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்க, நமக்கான ஜிப்லி இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்க இமேஜ் நீங்க அப்லோட் பண்ணி இந்த கிராக் ஏஐலையும் உங்களால் டெவலப் பண்ண முடியும். இல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ChatGPTயும் கிராஷ் ஆயிடுச்சு, எக்ஸும் கிராஷ் ஆயிடுச்சுன்னா ஆல்டர்னேட்டிவ் ஒன்று சொல்றேன். ஸோ ஆல்டர்னேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த insmine.com இந்த insmine.com யூஸ் பண்ணி உங்களுக்கான ஜிப்லி இமேஜ் ஈஸியா ஜென்ரேட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் கம்பேர்ட் டு ChatGPT அண்ட் எக்ஸ், அதாவது கிளாக் ஏஐயோட இது ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் இந்த insmine.com ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் உங்க போட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ணுங்க. நீங்க ப்ராம்ப்ட் தர வேண்டாம். டிஃபால்ட்டா வந்து அந்த ஃபில்டர் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து ஜிப்லின்னு சொல்லி ஃபில்டர் ஜஸ்ட் ஜென்ரேட் மட்டும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ஜிப்லி இமேஜ் கிரியேட் பண்ணுவாங்க. பட் என்னால போய் கிரியேட் பண்ணுவோம், ஏன்னா இதை வந்து ஃப்ரீயா லாகின் பண்ணும்போது 10 கிரெடிட்ஸ் தான் கொடுப்பாங்க. அந்த 10 கிரெடிட்ஸ் யூஸ் பண்ணி உங்களால 3 to 4 இமேஜ் தான் ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் டே வரையும் வெயிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணி இமேஜ் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அது மாதிரி இமேஜ் வேணும்னா இதை யூஸ் பண்ணி உங்களால இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வெப்சைட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ChatGPT யூஸ் பண்ணி உங்களால இன்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்லி இமேஜ் கிரியேட் பண்ண, பட் ஆனால் மினிமம் 3 தான் கிரியேட் பண்ணணும். கிராக் ஏஐலையும் உங்களால அன்லிமிட்டட் இமேஜ் கிரியேட் பண்ண முடியும். பட் ஆனால் இன்னைக்கு மட்டும் அது வந்து பார்த்தீங்கன்னா லிமிடெட் பண்ணியிருக்காங்க. சேம் அதாவது இன்ஸ்மைட் யூஸ் பண்ணி உங்களால இன்ஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்லி இமேஜஸ் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ எஃபெக்டிவா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டேரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரிலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் தான் என் டேரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ், பை பை.